வணக்கம். தமிழ்நாட்டில் எந்த கோவிலிலாவது சிவனின் சிரசில் குடுமி இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? அதுதான் பொன் விளைந்த களத்தூர் முன் குடுமீஸ்வரர் கோவில். இந்த திருத்தலத்தின் அரிய வரலாறும் அதிசயங்களும் என்ன? வாருங்கள், அந்த தெய்வீக பயணத்தை தொடங்கலாம். பொன் விளைந்த களத்தூர் என்கிற களத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுகுன்றம் வட்டத்தில் அமைந்துள்ளது. இவ்வூரின் கிழக்கில் பொன்பதற்கூற்றம் என்கிற கிராமமும், மேற்கில் பாலாற்றை அடுத்து படாலம் என்கிற கிராமமும், வடக்கு தெற்கில் முறையே ஒத்திவாக்கம், திருக்கழுகுன்றம் போன்ற ஊர்கள் சூழ நடுவில் களத்தூர் அமைந்துள்ளது. களம் என்பது சமவெளியான இடத்தை குறிக்கும். களம் என்ற சொல்லின் அடியாக பிறந்த களத்தூர் என்பது ஊர் பெயராக காணப்படுகின்றது. புகழேந்தி புலவர் என்னும் தமிழ் கவிஞர் பிறந்த ஊர் களத்தூர் ஆகும். பொன் விளைந்த களத்தூரின் வடகிழக்கில் ஏரியின் கரை மீது அமைந்துள்ள கோவிலே முன்குடுமீஸ்வரர் கோவிலாகும். இக்கோவில் பல்லவ மன்னன் 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டதாகும். இக்கோவிலில் மட்டும் சுமார் 20 கல்வெட்டுகள் உள்ளன. இத்தல வரலாறு என்னவென்றால், பொன் விளைந்த களத்தூருக்கும் முன்குடுமீஸ்வரருக்கும் தனி வரலாறு உண்டு. சிவன் கோவில் அர்ச்சகருக்கு 7 பெண் பிள்ளைகள். இவரோ வறியவர். இவர்களை எப்படி திருமணம் செய்து கொடுப்பதென்று தவித்துக் கொண்டிருந்தார். அவ்வேளையில் சிறிது நஞ்சை நிலம் வழங்கினார் அரசர். அர்ச்சகர் அந்த நிலத்தில் பயிரிட்டார். பல வருடங்கள் சென்றும் நெல் விளைச்சல் தரவில்லை. மற்றவர்களின் வயலில் நெல் விளைந்து அறுவடையும் முடிந்த நிலையில் அர்ச்சகரது வயலில் ஒரு கதிர் கூட வரவில்லை. திடீரென ஒரு நாள் வயல் முழுவதும் மின்னுவது போன்ற காட்சி காணப்பட்டது. அப்போது அர்ச்சகர் வயலுக்கு சென்று பார்த்தபோது என்ன ஆச்சரியம்! அனைத்து நெற்கதிர்களும் விளைந்து தங்கமாக காட்சியளித்தது. இதை அறுவடை செய்து அதில் கிடைத்த பொன்னை வைத்து 7 பெண்களுக்கும் திருமணம் முடித்துள்ளார். இவ்வாறு வயலில் பொன் விளைந்ததால் இவ்வூர் பொன் விளைந்த களத்தூர் என்ற பெயர் பெற்றதாக செவிவழி செய்தி கூறுகின்றது. ஒவ்வொரு சிவாலயத்திற்கும் ஒவ்வொரு தல சிறப்பு வரலாறு இருப்பது போல இந்த சிவாலயத்திற்கும் ஒரு வரலாறு உண்டு. அது என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். சிவபெருமானுக்கு தினமும் பூஜை செய்யும் பணியினை கோவில் குருக்களின் குடும்பம் செய்து வருகின்றனர். அவ்வாறு செய்யப்படும் சிவ பூஜைக்கான சாற்று பூமாலையை தினமும் அரசனிடம் சேர்க்க வேண்டும் என்பது அரசனின் கட்டளை. அவ்வாறு சாற்றும் மலர் மாலையை பக்தி பூரிப்பால் தன் கழுத்தில் சூடி மகிழ குருக்கள் மனைவிக்கு ஆசை. அன்றைய தினம் அவ்வாறு மலர் மாலையை தன் கழுத்தில் சூடி அழகு பார்த்தாள். இக்காட்சியை நேரில் கண்ட குருக்கள் அதிர்ச்சியடைந்தார். பின்னர் அம்மலர் மாலையை பெற்று அரசனிடம் சேர்ப்பித்தார். ஆவலுடன் வாங்கிய அரசனுக்கு அதில் தலைமுடி ஒன்று இருப்பதைக் கண்டு கடுங்கோபம் கொண்டார். இறைவனுக்கு சாற்றப்பட்ட பூமாலையில் எப்படி முடி வந்தது என்று கோபமாக கேட்டார். பயந்து போன குருக்கள், அந்த முடி இறைவனின் முடிதான், இறைவன் தலையிலிருந்து தவறுதலாக பூவில் வந்துவிட்டது என்று பொய் உரைத்தார். இதை கேட்ட அரசன் திடுக்கிட்டு, இறைவன் தலையில் முடியா? இருக்கவே இருக்காது, இருக்கவும் முடியாது என்று கூறியதோடு, அதை நான் நாளைக்கு பார்க்க வேண்டும். அவ்வாறு இறைவனுக்கு தலையில் முடியலை என்றால் உன்னை சிரச்சேதம் செய்து விடுவேன் என்று கோபக்கணைகளை நெருப்பாய் வீசினார். இதை கேட்ட குருக்கள் தமக்கு மரணம் நிச்சயமாகிவிட்டதாக கருதி பயந்து நடுநடுங்கி வீட்டிற்கு செல்லாமல் சிவனே கதி என்று சிவன் பாதம் பிடித்து கதறினார். குருக்களின் உண்மையான பக்தியையும் வழிபாட்டையும் தினம் தினம் கண்டு களிப்புற்ற இறைவன் அவர் மனைவி தன் மீது கொண்டுள்ள மிகுதியான பக்தியையும் எண்ணி அசிரீரியாக குருக்களிடம், ஆலய குருக்களே, அச்சம் வேண்டாம், நாளை அரசனை அழைத்து வாருங்கள், நான் சடைமுடியுடன் காட்சி தருகிறேன், நிம்மதியாக வீடு திரும்புங்கள் என்று வாக்களித்தார். பரமனின் வாக்கை கேட்டு உள்ளம் பூரித்த குருக்கள் துணிவு பெற்று மறுநாள் காலை அரசனிடம் சென்று, கோவிலுக்கு வாருங்கள், சிவபெருமானின் தலையில் உள்ள முடியை காண்பிக்கிறேன் என்று கூறிவிட்டு வந்துவிட்டார். அதன் பிறகு அரசர் தனது மந்திரிகள் படைசூழ ஆலயம் வருகின்றார். வந்தவுடன் அவர்கள் முன்
சிவலிங்கத்தின் தலையில் சடைமுடியுடன் இறைவன் காட்சி கொடுக்கின்றார். இத்திருக்காட்சியை ஆச்சரியத்துடன் கண்ட அரசன் மீண்டும் இறைவனை பழைய நிலைக்கே வருமாறு கோரிய வேண்டுகோளை ஏற்று தலை முழுவதும் இருந்த சடைமுடி தலையின் முன்பகுதியில் குடுமியாக மாறி சாந்தமுடன் அருளினார். இதனால் அர்ச்சகர் காப்பாற்றப்பட்டார். இதன் வரலாறாக இன்று கருவறையில் உள்ள லிங்கத்தின் மேற்பகுதி சற்று நீட்டி குடுமி போல் உள்ளது. எனவே இவ்வாலயம் முன்குடுமீஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்பட்டது. இன்றும் அந்த பெயரிலேயே அழைக்கப்பட்டு வருகின்றது. இந்த முன்குடுமிநாதர் அருளால் நம் வாழ்க்கையில் அமைதியும் வளமும் நிலைக்கட்டும். நீங்களும் இத்தலத்திற்கு ஒரு முறை சென்று இவரை வழிபட்டு வாருங்கள். இன்னும் பல தெய்வீக திருத்தலங்களை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மற்றொரு தெய்வீக பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். ஓம் நம சிவாய.